வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்ப்ளெண்டரோட செயினை டைட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 போல்ட் இருக்கும் இந்த மட் கார்டு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 போல்ட்டையும் அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த மட் கார்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க கண்டிஷன் வந்து லூஸாக இருக்குது. செயின் இவ்வளோ லூஸாக இருக்குது. வண்டி ஓடும்போது டக் டக் டக்குன்னு அந்த ஃப்ரேமில் தட்டுப்பட்டு சவுண்டும் ஜாஸ்தியாக நாய்ஸ் வந்து நமக்கு வண்டி ஓட்டும் போது இரிட்டேட்டாகவே இருக்கும். இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செயினை வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஆன் பண்ணுறது அப்படியே வீல் ரொட்டேட் ஆகும், நம்ம அப்படியே இது க்ளீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தப்பை மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கையில் ரொட்டேட் பண்ணுங்கள். அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்ட கொண்டு போகும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெட்ரோலையும் டூத் ப்ரஷ்ஷையும் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடித்த உடனே ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஒய்ப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து செயின் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெட்ரோல் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணி நல்லா அந்த இருந்த ஆயிலு அந்த இது எல்லாமே மண் டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒய்ப் பண்ணி ஃபைனலாக தொடச்சி எடுத்தாச்சு சொன்ன மாதிரி. இப்போ வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அட்ஜஸ்டரு, செயின் அட்ஜஸ்டரு. இந்த நெட்டை வச்சு ஓப்பன் பண்ணி பண்ணிடலாம். 17ஆம் நம்பர் ஸ்பேனர் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்க சைட்லேயும் போட்டுருங்க. ரைட் சைடில் சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து 19ஆம் நம்பர் ஸ்பேனரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக கழட்டுறதுக்கு அந்த சைடு வந்து நீங்கள் கையை சும்மா வச்சு பிடிச்சாலே போதும். இந்த சைடு வந்து நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது லூஸ் பண்ணுற டைரெக்ஷனில் இது பண்ணுங்கள், அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது வந்து வீலை வந்து கழட்டுறதுக்கு, ரெண்டாவது வந்து அட்ஜஸ்டர்னு ஒரு பெரிய இது ஸ்பேனர் இருக்குது பார்த்தீங்களா, போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 24 அந்த ஸ்பேனரை வச்சு வந்து லைட்டாக தான் லூஸ் பண்ண போகிறோம். அது லூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த செயின் அட்ஜஸ்டர் வந்து லூஸ் ஆகிடும். நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து அட்ஜஸ்டரும் வந்து இப்போ இதை லூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 10ஆம் நம்பர் ஸ்பேனர் எடுத்து இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா அட்ஜஸ்டரில் ஃபஸ்ட்டு போல்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டைட் பண்ணிட்டோம்னா லாக் ஆகும். அந்த லாக்கை இப்போ வந்து நமக்கு செயின் லூஸாக இருக்கனால அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போல்டை மட்டும் இது வந்து லூஸ் அதாவது கழட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போ காட்டுறேன். அந்த சைடும் இப்போ வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த சைடு 2வது ஸ்க்ரூ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு லாக் ஸ்க்ரூவை நான் ஃபுல்லாகவே கழட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் விசிபிளாகவும் நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காக அதை ஃபுல்லாக கழட்டி எடுத்துடுறேன். இப்போ வந்து 2வது ஸ்க்ரூவை இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் செயின் இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது டைட் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி நம்ம கரெக்டாக வந்து மேலே இந்த அட்ஜஸ்டரும் வந்து அந்த அப்படியே மூவ் ஆகிட்டு வரும் நம்ம டைட் பண்ண. இப்போ பாருங்கள் இந்த லெவல் கொஞ்சம் வந்து செயினும் லைட்டாக லூஸாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டைட் பண்ணுறேன். இப்போ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் டைட் பண்ணி காமிக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து செயின் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இந்த அளவுக்காவது, அதாவது இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த அளவுக்காவது நமக்கு வந்து செயின் லூஸாக இருந்தால் தான் நமக்கு வண்டி வந்து ஸ்மூத்தாகவும் ஓடும். அந்த செயின் வந்து கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு, இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து மைலேஜும் எல்லாமே கரெக்டாக வரும். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் அழகாக உட்காந்து கரெக்டாக நமக்கு ஸ்மூத்னஸும் வண்டி ஓட்டும் போது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். கரெக்டாக இந்த இதே மாதிரியே நீங்கள் அந்த சைடும் வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்றத நான் கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே வந்து செயின் டைட் பண்ணும்போது ஈவனாக இந்த சைடு 2 சைடுமே வந்து ஈவனாக பண்ணால் தான் வந்து வீல் வந்து கரெக்டாக போகும். அதுவும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஃப்ரேம்லேயே, அதாவது அந்த வீல் இப்போ இது பண்ணுற ஃப்ரேமில் வந்து நமக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த அட்ஜஸ்டர்லேயே எத்தனை த்ரெட் இருக்குதுன்னு நம்ம அதை வச்சும் நம்ம பண்ணலாம். அதை விட நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து இந்த மார்க் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 அந்த மாதிரி மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்ஜஸ்டரில் ஒரு இது பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக பண்ணலாம். இப்போ 3வதில் தாண்டி லைட்டாக 3வதில் கரெக்டாக இருக்குது, 3வதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இதே மாதிரி நம்ம அந்த சைடும் வந்து நம்ம கரெக்டாக இதே மாதிரி செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைடில் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த அட்ஜஸ்டரில், அந்த இடத்த நீங்கள் வந்து 3க்கு கொஞ்சம் 1 2 3 அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி 1 2 3 அதில் கரெக்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து நம்ம இது பண்ணியாச்சு, டைட் பண்ணியாச்சு. அந்த சைடும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அந்த அட்ஜஸ்டரை வந்து நகராமல் இருக்கிறதுக்கு டைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2வது போல்ட்டை லூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த 2வது போல்ட்டை இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோன்னா இது வந்து லாக் ஆகிடும். செயின் அட்ஜஸ்ட்ன்றது வந்து டைட்டு மட்டும் கிடையாது, லூஸ் பண்ணுறது தான். நிறைய டைம் உங்களுக்கு டைட் ஆகிட்டு டக்குன்னு ஓவர் சவுண்டு வந்துச்சுன்னா நீங்கள் இதே மெத்தட் தான். லைட்டாக வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு தேவை கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, நம்ம இதை டைட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீல் ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சது. 2வது வந்து இந்த லாக்கை போட்டுட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூட இதுவாகாது. இந்த லாக்கை போட்டு 2 சைடும் லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. இப்போ வந்து வீலை வந்து லாக் பண்ண போகிறோம், அதாவது வீல் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டைட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்னதாக ஒரு நாய்ஸ் வரும். அப்படி க்ளீன் பண்ணியும் நம்ம வந்து லைட்டாக லூப்ரிகேட் பண்ணணும். ஜாஸ்தி இல்லை, நீங்கள் ஜாஸ்தி ஆயில் விட்றாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் விட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு சவுண்டு கம்மியாகிடும். லைட்டாக அது நான் இப்போ மூடியில் ஃபுல்லாலாம் ஊற்றலை, கொஞ்சோண்டு லைட்டாக எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து ஆயில் விடுங்க, நல்ல ஆயிலே விடுங்க. ரொம்ப கருப்பாக இருக்கிறது, கொஞ்சம் மண்ணோடு இருக்கிற ஆயிலெலாம் விடாதீங்க. அடுத்து வந்து இந்த மட்கார்டு, அந்த செயினோட மட்கார்டை வந்து இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட் ஆஃப் த வண்டிக்கு வரதில்லை, அப்படியே ஓப்பனாக இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக டஸ்ட்டாகவும் ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது, செயினை க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாலே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வண்டி ஸ்மூத்னஸ்ஸு இருக்கும். நம்ம புது வண்டி மாதிரியே எப்பயுமே இருக்கிறதுக்கான ஸ்மூத்னஸ் வந்து இந்த செயினும் ஒரு மெயின் ரீசன் தான். இப்போ வந்து நான் போல்ட்லாம் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிட்டேன். எனிவே இந்த வீடியோ மூலயமா வந்து நல்ல செயின் டைட் பண்ணுறது நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. இந்த டைப் ஆஃப் செயின் டைப் பண்ணுறது நிறைய டைப் இருக்குது. பெரிய பெரிய வண்டிக்கெலாம் இன்னும் வந்து
நிறைய டைப் வருது. அது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ மூலயமா நம்ம சேவிங் ஸ்டெப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, இதை நீங்கள் கடையில் போய் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் இப்போலாம் ₹30 வாங்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ ₹50 வரைக்கும் கேட்குறாங்க. இல்லைங்க ஏறிடுச்சுன்னே சொல்கிறாங்க. இது நீங்களே பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி செயினை வந்து நீங்கள் அதாவது க்ளீன் பண்ணி அழகாக லூப்ரிகேட் நல்லா ஆயிலே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.